அட, குழந்தையாக அருள்பாலிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலா அருள்பாலிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. வெள்ளக்கட்டியில எந்த பக்கம் இனிப்புன்னு கேட்குற மாதிரி தான் சக்தி வழிபாட்டுல எந்த வழிபாடு உயர்ந்தது என்பது. அதாவது சக்திய எந்த உருவுல வழிபட்டாலும் அது நம்ம உள்ளத்தை உருக செய்யற அற்புத ஆராதனை தான். அந்த வகையில பாலா திரிபுர சுந்தரி பத்தி இப்ப கேட்கலாமா? வாலை பருவம் அப்படிங்கிறத நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல உள்ள பிள்ளை பருவங்கள்ல ஒண்ணு. வாலை குமரியடி, இதை கூட நீங்க கேட்டு இருக்கலாம். 9 வயது நிரம்பிய பெண் குழந்தைய வாலைன்னு சொல்வாங்க. நம்ம வாலையம்மன் வழிபாடும் சிறு பெண் குழந்தை வழிபாடு தான். பெண்மைனாலே சக்தி, வீரம், ஞானம், தாய்மை, கருணை நிரம்பி இருக்கும். பெண் குழந்தைனாலே எல்லாருக்கும் ஒரு தனி மகிழ்ச்சியை தரும். இதைத்தான் பாலாவும் செய்றா. அன்னை லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுர வதத்தின் போது தன்னோட படைகளை திரட்டி மந்திரி மற்றும் படைத்தளபதியாக மாதங்கி மற்றும் வராகியை வைத்து யோகினி சேனைகளுடன் சென்று போர் புரிந்தாள். முதலில் போருக்கு வந்த பண்டாசுரனின் புத்திரர்களை அழிக்க லலிதா தன்னுள் இருந்து ஒரு சிறு பெண்ணை தோன்றச் செய்து அனுப்பி வைத்தாள். அந்த குழந்தையும் அனைவரையும் மாய்த்து வெற்றியுடன் திரும்பியது. அந்த சிறு குழந்தைதான் பாலாம்பிகை. இவளேதான் வாலாம்பிகை, வாலையம்மன், அசோக சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி, பாலான்ற திருநாமங்கள்ல அழைக்கப்படுறா. திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கும் நாயகி என்பதை அருகிலர், பக்தியை பாழில் உறுத்த அப்பாவிகள் சுத்திய நாய் போல் கதறுகின்றனவே என்ற பாடலில் பராசக்தி சாதகர்களுக்கு சாதகமான பாலாவாவாள். அவளே முக்திக்கும் தலைவி. இதை மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று பாடியுள்ளார். கையில் ஜெபமாலை சுவடிகள் கொண்டு அபய வரத அஸ்தத்துடன் பட்டுப்பாவாடை ஆபரணங்கள் அணிந்து வெண் தாமரையில் வீற்றிருப்பவள் பாலா. ஸ்ரீ சக்கர வடிவானவள். ஸ்ரீபுரத்தில் அன்னை லலிதாவுடன் எப்பொழுதும் இருப்பவள். இவளை உபாசனை செய்பவர்களுக்கு ஞானம், தனம், வாக்கு வன்மை, சித்து, அறிவு என எல்லாமே கைகூடும்.